ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, நாம் உடல் ரீதியாக ஏன் பாதிக்கப்படுகிறோம் என்பதையும் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக இன்றைய மக்கள் அனைவருமே தூக்கத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவதில்லை. உறக்கம் என்பது மனித உடலுக்கும் உயிருக்கும் மிக முக்கியமான ஒன்று. நமது உடலில் காலை முதல் மாலை வரை உண்ணும் உணவுகளை சுத்தம் செய்து அதில் நமக்கு வேண்டிய சத்துக்களை தனியாக எடுத்து கல்லீரல் சேமிக்கும். கல்லீரல் என்பது நம் உடலிலே மிகப்பெரிய ஒரு சுரபி. அந்த கல்லீரல் வேலை மட்டும் பார்த்தீர்களானால் 520 வேலைகளை செய்யும். நாம் சாப்பிடும் உண்ணும் உணவில் நமக்கு தேவையான விட்டமின், புரதம், எல்லா சத்துக்களையும் அது முதலில் சேகரித்து வைத்துக்கொள்ளும். பிறகு நாம் இரவில் உறங்கும்போது எங்கு எந்தெந்த சக்திகள் பற்றாக்குறை இருக்கிறதோ அங்கு அனுப்பி வைக்கும். அதனால் உடல் எந்த நோய்வாய்ப்படாமலும் பாதிப்பில்லாமல் இருக்கும். உடல் சுறுசுறுப்பாக நன்றாக இருந்தாலே மனம் தெளிவாக இருக்கும். இன்று இரவு முழுவதும் கண் விழிக்கும் பழக்கங்கள் வந்துவிட்டன. மிட் நைட் பிரியாணி என்று ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கின்றன. இரவு 1 மணிக்கு மேல் போய் பிரியாணி சாப்பிடுவது ஒரு பழக்கமாக நகர்ப்புறங்களில் இப்பொழுது ஃபேமஸாக வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. மனிதன் 10 மணிக்கு அவசியம் படுத்து தூங்கிவிட வேண்டிய, எவ்வளோ வேலை இருந்தாலும் 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை தூங்கினால் மட்டும்தான் அந்த கல்லீரல் சரியாக வேலை செய்து உடலுக்கு என்னென்ன சக்தி வேண்டுமோ அதையெல்லாம் அங்கங்கே அனுப்பி கழிவுகளை வெளியேற்றி மிக தெளிவாக உங்கள் உடல்நிலையை பாதுகாப்பு செய்ய முடியும். அதை விடுத்து நாம் நினைத்ததையெல்லாம் சாப்பிடுகிறோம். நம் மண்ணில் விளைந்த உணவுகள் தான் நமக்கு உதவும். அதை விடுத்து நாம் என்ன செய்கின்றோம்? அந்நிய உணவான பர்கர், பீஸா, காபாப் என்னென்னமோ சொல்கிறார்கள். அது கிரில் சிக்கன், அதெல்லாம் வேகுவதற்கு, கிரில் சிக்கன் எல்லாம் வேக வைப்பதற்காக சல்ஃபர் என்ற ஒரு கெமிக்கலில் ஊற வைக்கிறார்கள். ஏன்னா அந்த சதை மிகவும் எளிமையாக வாயில் போட்டவுடன் கரைந்து செல்லும் அளவிற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். இதையும் நாம் வாங்கி சாப்பிட்டு விட்டு முந்தி காலத்திலெல்லாம் பார்த்தால் ஒரு மனிதனின் இறப்பு 90 வயது 95 வயது அது சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், மிக இளமையிலேயே 40 வயது, 35 வயது, 28 வயது என்றாலே இறப்பு நேர்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், உடலிலும் மனதிலும் வலிமை இல்லாதது ஒரு காரணம். நாம் சரியான நேரத்தில் தூங்காமல் விழித்திருப்பது ஒரு காரணம். உடல் உழைப்புகள் இப்பொழுது மிக குறைவு. அனைத்திற்குமே மிஷினரிஸ். அதனால் உடல் உழைப்பு மிகவும் குறைந்து விட்டதால் உடலில் உடல் தசை வலு, எலும்புகள் வலு, நரம்புகள் வலுவாக மாறுவது இல்லை. முந்தி காலத்தில் போல் இப்பொழுது எக்ஸசைஸும் செய்வதில்லை, சும்மா வாக்கிங் செல்கிறார்கள். வாக்கிங் நல்லது தான், இருந்தாலும் மிக நன்மை என்று சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனியுங்கள், நன்றாக எக்ஸசைஸ் செய்யுங்கள். உடல் பயிற்சி, யோக பயிற்சியெல்லாம் மிக அற்புதமான பயிற்சி. யோகா, தியானம் எல்லாம் நமக்கு மிகவும் அற்புதமான பலன்களை தரும். அதில் அவர்கள் தான் செய்யணும், இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோருமே செய்யலாம். அனைவருமே யோகாசன பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம். யோகாசனத்தை பழகுங்கள். உடலையும் மனதையும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். நாம் ஒருவர் மரணம் ஏற்படும் பொழுது நம்மை சுற்றி குறைந்தபட்சம் ஒரு 20 நபர்களாவது பாதிக்கப்படுவார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது.
ஒவ்வொருவரும் நன்றாக சிந்தித்து வேலைகளை எளிதாக முடித்துக்கொண்டு ஒரு 10 மணி அளவிலெல்லாம் போய் தூங்கி விடுங்கள். அப்பொழுதுதான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஹீல் சாய் யோகா என்றும் இருக்கிறது, அதையும் கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஞானம் பரவட்டும்.